இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அனைத்து தாய்மார்களுக்கு அநேக தின வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். இன்னைக்கு திருவிருந்த ஆராதனை கற்பனையினால் இந்த உள்ளங்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்கும் பிரியமானவர்களே, நின்ற வண்ணமாக சில வேத வசனங்களை வாசித்து நாம் துதி வரைகளை நாம் கடந்து செல்வோம். 147 சங்கீதம் வசனம் 1 தொடங்கி 5 முடிய. Psalms 147 verses 1 to 5. 147 சங்கீதம் வசனம் 1 தொடங்கி 5 முடிய. Psalms 147 verses 1 to 5. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். 5வது வசனம். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலம் முழுவதுமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. ஆமென் என்று சொல்லுவோம். கண்களை ஆண்டு நோக்கி பார்க்க பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை ஏற்றுக்கொள்ளது, அவருடைய நாமம் மகத்துவம் நிறைந்ததாக இருக்கிறது. என்ன வேதம் சொல்லுகிறது? கர்த்தர் மகா பெரியவராக இருக்கிறார் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயாவை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த திருவிருந்து ஆராதனைக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொண்டிருக்கிறோம் ஆண்டவர். இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகம் எங்களை நடத்தட்டும். உம்முடைய பலன், உம்முடைய பிரசன்னம், நம்முடைய மகிமை இந்த நாளில் எங்கள் மத்தியில அசைப்படுவதாக என்று நாங்கள் ஒப்பு கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையில் ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த துதி ஆராதனை மத்தியில ஆண்டவருடைய பிரசன்னம், உம்முடைய தயவு, உம்முடைய அபிஷேகம் மத்தியில அதிகமாக எழும்புவதாக என்று நாங்கள் ஒப்பு கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள ஆண்டவரின் மகிமை எங்களை நிரப்புவதாக என்று நாங்கள் ஒப்பு கொண்டிருக்கிறோம். தேவனேவே நாங்கள் ஒப்பு கொண்டிருக்கிறோம். பிரசன்னமானவரேவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் பிரியமானவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இவரவரே மகிமைக்குரிய தேவனாக இருக்கிறேன், இம்மானுவேலின் தேவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சமூகத்தில் ஒரு மனமாய் வரும் பொழுது ஆண்டவரே, கர்த்தாவே, ஆண்டவரே இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறேன். அப்பா, ஒரு மனதின் மத்தியில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் வருகிறது, ஒரு மனதின் மத்தியில் உம்முடைய சமூகம் வருகிறது. ஒரு மனமாய் கூட பொழுது ஆண்டவரே கர்த்தர் நீர் கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே உன்னதமானவராக இருக்கிறேன், மறைவிடமானவராக இருக்கிறேன். உம்மை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம், உம்மை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பிரசன்னமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், மங்காத பிரகாசம் உள்ளவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் செய்தவர், எத்தனை நாட்களாக கர்த்தர்கள் கூட இருந்து எங்களை பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறேன். உம்முடைய கிருபை அளவில்லாதது, உம்முடைய மகிமை அளவில்லாதது. கர்த்தர் நீ பிரசன்னமானவராக இருக்கிறேன். நீ மகிமை நிறைந்த தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மையை நாங்கள் உயர்ச்சி மேன்மை பாராட்டுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய ஆண்டவர் துதித்து மேன்மை பாராட்டுவோம். 276வது பாடல், உன்னதமானவரை உயர் மரபில் இருக்கிற பாடலை பாடி மாணவர் ஸ்தோத்திரிப்போம். 276 276 பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் சேட்டைகள் கீழாக கர்த்தர் அவருடைய சிறகுகளால் நம்மை மூடுகிற தேவனாக இருக்கிறார். சென்று பாடுவோமா? உன்னதமானவரே உயர் மறைவில் இருக்கிறவா, சர்வ வல்லவரை நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரை நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. அவர் செவியில்
சொல்லுமா, அவர் சேர்த்தைக்கு அடைக்கலம் புகழ்ந்து தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேர்த்தைக்கு அடைக்கலம் புகழ்ந்து தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள், 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அவர் சேர்த்தையின் மேல் அடைக்கலம் புகழ்ந்து தம் சிறகுகளால் மூடுவார். சென்று சொல்லுமா, அவர் சேர்த்தையின் கீழ் அடைக்கலம் புகழ்ந்து தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, தேவனின் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ, ஒரு பாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமல் காத்திடுவார். ஒரு பாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமல் காத்திடுவார். சேர்ந்து பாடுமா, அவர் சேர்த்தையின் கீழ் அடைக்கலம் புகழ்ந்து தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென், ஆமென். அவர் சேர்த்தையின் கீழ் அடைக்கலம் புகழ்ந்து தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரே, உன்னதமானவரே, உயர் மறைவில் இருக்கின்றவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. ஒருவருக்கு சொல்லுமா, சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. அவர் சேர்த்தையின் கீழ், அவர் சேர்த்தையின் கீழ் அடைக்கலம் புகழ்ந்து தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென், ஆமென். அவர் சேர்த்தையின் கீழ் அடைக்கலம் புகழ்ந்து தம் சிறகுகளால் மூடுவார். சொல்லுமா, அவர் சேர்த்தையின் கீழ் அடைக்கலம் புகழ்ந்து தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென், ஆமென். அவர் சேர்த்தையின் கீழ் அடைக்கலம் புகழ்ந்து தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் நம்முடைய அடைக்கலமானவராக இருக்கிறார். ஏமான், எந்த அவர் நம்முடைய கோட்டையும் அருளுமான தேவனாக இருக்கிறார். ஓ தகப்பனே, உடைய சத்தியம் பரிசையும் எங்களுடைய கேடகமாக இருக்கிறது. நீர் ஒருவரே எங்களுடைய நம்பிக்கையானவராக இருக்கிறேன். உமையை நாங்கள் உயர்ச்சுகிறோம் ஆண்டவரே, உயர்ச்சுகிறோம் கர்த்தாவே. பிரியமானவர், எப்படியும் நாமக்கு இந்த கட்டணம் ஆராதிப்போம். கவனமா இருக்க தேவையில்லை. ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம், பிரஸ்தாவப்படுத்துவோம். பிரியமானவரே, அவரே நம்முடைய நங்கூரமான தேவனாக இருக்கிறார், அடைக்கலமான தேவனாக இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார், நமக்கு ஒத்தாசையாக வருகிற பர்வதம் அவர் மாத்திரமானவராக இருக்கிறார். ஹalleluya. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஓ மேலான தேவனே, பரிசுத்த பிதாவே, மங்காத பிரகாசம் உள்ளவராக இருக்கிறவரே, உமக்கே நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. உமக்கே ஸ்தோத்திரங்கள் அப்பா, உமக்கே நன்றி ஆண்டவரே. ஹalleluya. தேவனின் அடைக்கலமே, சொல்லுமா, என் கோட்டையும் அரணானவர், அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. முழுவதும் சொல்லுமா, அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும்
உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் தாழ்மையில் இருக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே, நாங்கள் பலவீனப்பட்டு கிடக்கும் பொழுதெல்லாம், சுகவனமாக இருக்கும் பொழுதெல்லாம், ஓ தகப்பனே, நீர் எங்களை நினைவு கூறுகிற தேவன். ஒரு போதும் எங்களை மறப்பதில்லை ஆண்டவரே, ஒரு போதும் எங்களை மறந்ததே இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை நினைவு கூர்ந்த தேவனாக இருக்கிறேன். பலவீன நேரமெல்லாம் உம்முடைய பலத்தை கொடுத்து எங்களை பலப்படுத்தின தேவனாக இருக்கிறேன். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாருங்கள் பிரேமமான 519வது பாடல். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம் என்று சொல்லி நன்றி உலகோடு நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஏமான், அவரே நம்முடைய நன்றிகளுக்கு பாத்திர, ஏமான் நம்முடைய மகாத நல்ல தேவனாக இருக்கிறார். சரி சொல்லுமா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 இயேசுவே நன்றி ராஜா, நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்து தயவுடன் நினைத்து தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்து தயவுடன் நினைத்து தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமலே, பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தாலிடை கட்டினீர். எங்களை சேர்த்து கொண்டவரே, பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தாலிடை கட்டினீர். இயேசுவே பலத்தாலிடை கட்டினீர். சொல்லுமா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே என்னை ஆண்டவரே, பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. ஆமென். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். சொல்லுமா, நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தவரே, எனக்காக மரித்து, எனக்காக உயிர்த்து, எனக்காக மீண்டும் வருவீர். இயேசுவே எனக்காக எல்லாவற்றிலுமே, எங்களுக்காகவே எனக்காக மீண்டும் வருவீர். எங்களுக்காக மாத்திரம் எனக்காக மீண்டும் வருவீர். சென்று சுகமா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள் எனக்கு
நன்றி ராஜா, நன்றி ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் உயர்த்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இவ்வளவா எங்களிடத்தில் அன்பு கூர்ந்தீர் ஆண்டவரே, இவ்வளவா எங்களிடத்தில் நேசம் வைத்தீர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை மறந்தாலும் நீர் எங்களை ஒருபோதும் மறப்பதில்லை ஆண்டவரே. இதே போதும் எங்கள் நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. ஓ நாங்கள் ஆண்டவரை தடுமாறுகிற நேரமெல்லாம் கர்த்தர் எங்களை கரம் பிடித்து எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். திசை தெரியாமல் ஆண்டவரே அப்பா நாங்கள் விழுகிற நேரமெல்லாம் ஓ தகப்பனே இதுவே வழி என்று ஆண்டவரை நீ பேசுகிற தேவனாக இருக்கிறீர். உமையை நாங்கள் உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் ஆண்டவரே, நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆயிரமாக இருக்கிறது. அவைகள் ஆண்டவரை எண்ணி முடியாதவைகள், அவைகள் எண்ணி முடியாதவைகள். உமக்கே நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் துதிக்கு பாத்திரரே, எங்கள் மகிமைக்கு பாத்திரரே, உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகமே ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு நிம்மதியாக இருக்கிறது ஆண்டவர். ஓ நீங்க எங்களுடைய அடைக்கலம், எங்களுடைய அதிசயம், எங்களை பலப்படுத்தும் தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஏமா 951 பிரியமானவர்களே, இந்த பாடலை பாடுகிற வேளையில நம்ம அர்ப்பணிப்போடு, ஏமா முழு உள்ளத்தோடு அர்ப்பணிப்போடு அந்த பாடலை பாடி நம் கர்த்தரை ஆராதிப்போம். அவருடைய சமூகம் நமக்கு நிம்மதியாக இருக்கிறது. அவருடைய வல்ல செயல்கள் நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் ஏமா அதிசயமாய் நடத்தி வந்த தேவன், அதிசயமாய் நடத்தி வந்த தேவன். ஏமா ஒவ்வொரு நாளுமே வாழ வைக்கிறாரே, அதுவே அதிசயமே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ரத்தம் சிந்தி ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை தகுதிப்படுத்தி எங்களை மீட்டெடுக்கிற தேவன் உயர்த்துகிறோம் அப்பா. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரே நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், அடைக்கலமே. அதிசயமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை. உலகத்தோடு சொல் அடைக்கலமே, அடைக்கலமே. அதிசயமே இயேசுவே. ஆராதனை உமக்கு ஆராதனை. உம் வல்ல செயல்கள், உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. முழுவதும் சொல்லுவோம், நல்லவரே நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. அவரை கரம் உயர்த்தி சொல்லுவோம், நல்லவர் நல்லவரே. நீ வல்லவர் வல்லவரே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. நல்லவர் நீ மாத்திரமே, நல்லவரே வல்லவரே. ஆராதனை
அழகான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்தவைகளுக்காக பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லவோ பாக்கியம் பாக்கியமே. ஆமென். பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லவோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவர் படைத்தவரே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவர் நீ மாத்திரம் படைத்தவரே. Lord, we worship you. ஆராதனை. ஆமென். ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை. கடைசியாக சொல்லும் ஆராதனை ஆராதனை. ஆமென் ஆமென் ஆமென். ஆராதனை. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. எங்கள் மத்தியில் இருப்பவரே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனைக்கு பாத்திரர் நீர் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் உலாவுகிற தேவன் அப்பா, உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தி எங்களை மீட்டெடுத்தீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எத்தனை நல்லவர் நீர் ஆண்டவர். உம்மை நினைக்கும் போனதெல்லாம் ஆண்டவர் எங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய ஆனந்தம் ஆண்டவர். உம்மை நினைவு கூறும் பொழுதெல்லாம் ஆண்டவர் நாங்கள் பாக்கியவான்கள் என்று கருதுகிறோம் ஆண்டவர். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களை சுமக்கிறீர், எங்களை தாங்குகிறீர், எங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒரு மனதோடு நாம் ஜெபிப்போம் பிரியமானவர்கள். உடைய தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம், மன்றாடுவோம் பிரியமானவர்கள். நல்ல ஆண்டவரே, இந்த காலையில அப்பா இந்த தேசத்துக்காக இந்த ஒரு விஷயம் நாங்கள் மன்றாடி நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறீர். ஒரு பொழுதும் எங்களை மறவாத தேவன் நீரப்பா. இந்த ஒரு விஷயம் ஆண்டவரே, இந்த மலேசியா தேசத்தை உடைய நாமத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்கள் தேசத்தின் மீது உடைய கரம் நீட்டுவீராகும். உம்முடைய கரம் நீட்டப்படும் என்று சொன்னால் ஆண்டவரே அங்கு ரட்சிப்பு உண்டு. உம்முடைய கரம் ஆண்டவரே அப்பா எங்களை நோக்கி உயர்த்தப்படும் என்று சொன்னால் ஆண்டவரே அங்கு சுகம் உண்டு தகப்பனே, அங்கு பலன் உண்டு தகப்பனே, அங்கு மீட்பு உண்டு தகப்பனே. இந்த காலங்களில் ஆண்டவரே இந்த தேசத்தை மலேசியா தேசத்தை முழுவதுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கடந்த வாரங்களாக நாங்கள் பார்க்கிறோம், அனுதினமும் ஒவ்வொரு வாரம் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆண்டவரே இந்த கொள்ளை நோயினுடைய இந்த கொரோனா வைரஸுடைய தாக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறதப்பா ஆண்டவரே. புதிய புதிய ஆண்டவரே அப்பா தகப்பனே வேரியன்ட் வைரஸாக வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே அப்பா தகப்பனே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே புதியதாக ஆயிரக்கணக்கான கேசஸ் மீண்டுமாக உருவாகிறது நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த ஒரு விஷயப்படி சமூகத்தை நாங்கள் தாழ்த்துகிறோம். இந்த மலேசியா தேசத்துக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே அப்பா. உடைய சுகம் அளிக்கும் காரணம் இந்த தேசத்தை தொடுவதாக ஆண்டவரே. இந்த தேசத்தை கர்த்தர் தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆண்டவரே, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் ஆண்டவரே அப்பா தகப்பனே இந்த தேசம் எல்லை முழுவதுமாக உம்முடைய பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே இந்த தேசத்தை கழுவட்டும் ஆண்டவரே. இந்த தேசத்தினுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, இந்த தேசத்தினுடைய மீறுதல்களை மன்னியும் ஆண்டவரே. இந்த தேசத்துக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் கர்த்தாவே ஆண்டவரே. ஒவ்வொரு ஸ்டேட்டிலும் ஆண்டவரே அப்பா கேசஸ்கள் அதிகரிக்கிறது. ஜனங்கள் கீழ்ப்படியாமையினால அநேக ஜனங்கள் ஆண்டவரே அரசாங்கம் கொடுக்கும் ஆண்டவரே சோமிகளுக்கு கீழ்ப்படியாமையினால இருக்கிறபடியினால ஐயா இதனுடைய தாக்கங்கள் அதிகரிக்கிறது ஆண்டவரே. ஜனங்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஜனங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவரை கீழ்ப்படிதலுடைய உள்ளத்தாரும் ஆண்டவரே.
கடினமாக செயல்படுகிற உள்ளங்கள் கர்த்தர் மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, உள்ளத்தை தொடுகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஐயா, ஜனங்களுடைய கீழ்ப்படியாமல் இருக்கிற ஜனங்கள் அரசாங்கத்தை கட்டுப்பட்டு தாழ்ந்து ஆண்டவரே ஐயா தகப்பனே, இந்த கொள்ளை நோயிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் அடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களோடு இடைப்படுங்கப்பா. ஒவ்வொரு ஜனங்கள் உள்ளத்தோடு இடைப்படுங்க ஆண்டவரே. இந்த சூழ்நிலை மாறட்டும் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயினுடைய சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஐயா தகப்பனே, தேசம் லாக்டவுனுக்குள்ள கடந்து போகும் என்று சொன்னால் தேசனுடைய பொருளாதாரங்கள் வீழ்ச்சி அடையும் ஆண்டவரே. அப்பா, வேலை செய்தவர்கள் பாதிக்கப்படுவார்கள் ஆண்டவரே. அநேக குடும்பத்துல மீண்டுமாய் ஆண்டவரே தர்க்கங்கள், அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள் உண்டாகும் தகப்பனே. அநேக பாடுகளுக்கு நாங்கள் உள்ளாகும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் மீது மனமிறங்கும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் மீது மனமிறங்கும் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். திறப்பிலே நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த தேசத்தை உமக்கே நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். மலேசியா தேசத்தை கண்டு தொடுங்க, மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே, பாவங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே, எங்களுக்காக சிந்தின ரத்தம் ஆண்டவரே. அப்பா, அந்த தேசத்தை சுத்திகரிக்கட்டும். எல்லா அப்பா கொள்ளை நோயிலிருந்து விலக்கி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா தகப்பனே, பிரைம் மினிஸ்டரோடு இடைப்படுங்க, அரசாங்க ஊழியரோடு இடைப்படுங்கப்பா. அப்பா, இந்த ஆண்டவரே கடுமையான சிச்சுவேஷன் சூழ்நிலையில ஆண்டவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து இன்னும் தேசத்தை எப்படியாக வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர்களுக்கு ஞானத்தை கொடுத்து வழிநடத்துவீராக என்று நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் சந்திக்க ஆசீர்வதிங்கப்பா. சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டுமாய் சபைகள் ஆண்டவரே அப்பா, இந்த எஸ்ஓபி காரணமாக ஆண்டவரே சில சபைகள் மூடப்பட்டிருக்கிறது. அநேக சபைகள் மீண்டுமாய் ஆன்லைனுக்குள்ளாய் கடந்து போகிறது. சில சபைகள் மாத்திரம் ஆண்டவர் 30 பேரோடு இயங்குகிறது ஆண்டவரே. ஐயா, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் விசுவாசிகள் ஆண்டவர் இடர் அடையாத படிக்கு எப்பொழுதும் விசுவாசத்தை காத்துக்கொண்டு உமக்கு முன்பதாக எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, உங்க ரட்சிப்பை காத்துக் கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. ஒவ்வொரு போதகர்களாலே கர்த்தர் தொடுங்க ஆண்டவரே. சபையை விசாரிக்கும் பொழுது ஆண்டவரே, சபையை ஒழுங்கு கவனிக்கும் பொழுது ஐயா எந்த தொற்றும் இவர்களை அணுகாத படிக்க தகப்பனே கர்த்தருடைய போதகர் மார்களை மூடிக்கொள்ளுங்க அப்பா. உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால் போதகரை உங்களுடைய குடும்ப மார்களை மூடிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு சபை அங்கத்துவங்களை மூடிக்கொள்ளுங்க, விசுவாசிகளை மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. சபையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி மூடிக்கொள்ளுங்க ஆண்டவர். கர்த்தர் அப்படியாய் சுத்திகரித்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தர் அப்படியாய் வழி நடத்துங்க ஆண்டவர். அப்பா தகப்பனே, இந்த ஒரு விஷயம் ஆண்டவரே நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தர்களோடு இடைப்படுங்க. இந்தியா தேசத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. அனுதினமும் ஆண்டவரே லட்சக்கணக்கான கேசஸ்கள் ஆண்டவரே ஆண்டவரே 3 லட்சம் ஆண்டவரே அப்பா தகப்பனே மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்படுறாங்க. அந்த தேசத்துக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். இந்தியா மீது மனம் இறங்கும் ஆண்டவரே. இந்தியாவை கர்த்தர் தொடுங்க ஆண்டவரே. இந்தியாவை கர்த்தர் சுகப்படுத்துங்க ஆண்டவரே. இந்தியாவும் ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலிருந்து மேற்கொண்டு வருவதற்கு ஆண்டவரே சகல ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்ல சகல வசதிகள் நிறைந்த சூழ்நிலைகள் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே அப்படியாக சந்திங்க ஆண்டவரே. அப்படியாக வழி நடத்துங்கப்பா. மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொரு டாக்டர்ஸ் நர்சஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடுமையான இந்த சிச்சுவேஷன்ல கர்த்தர் அவர்களோடு கூட தங்கி இருங்க ஆண்டவரே. ஐயா, வீட்டுக்கு போக முடியாது. 6 மணிலிருந்து 8 மணி நேரம் ஆண்டவரே. ஐயா தகப்பனே, ஆண்டவரே அப்பா அந்த ஒரு யூனிஃபார்ம் தான் இருக்க முடியும் தகப்பனே. சாப்பிட முடியாது ஆண்டவரே. மற்ற காரியங்கள் செய்ய முடியாது. முழு கவனம் ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே பேஷண்ட் மத்தியில் இருக்கும் தகப்பனே. இப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலையில கர்த்தர் ஒவ்வொரு டாக்டரோடு தங்கி இருங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்கு அந்த தொடுக்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நம்பிக்கை இழக்காத படிக்க தகப்பனே. உங்களுடைய நம்பிக்கை ஒவ்வொரு ஆண்டவரே டாக்டர்ஸ் நர்சஸ் மேல் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஃப்ரண்ட்லைன்ல ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஃப்ரண்ட்லைன் லீடருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களோடு தங்கி இருங்க ஆண்டவரே. தேசத்தையும் பாதுகாத்து ஆண்டவரே தேசத்தையும் வழி நடத்துவதற்கு அவரோடு தங்கி இருக்கிறாங்க என்று நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். எங்களோடு தங்கி இருங்கப்பா. எங்களை வழி நடத்தும். உங்களுடைய சமூகம் எங்களோடு கூட நடத்துவதாக என்று ஒப்புக்கொண்டிருக்கிறோம். இந்த மத்தியில கூட எங்கள் ஆராதனை மத்தியில கூட கர்த்தர் தொடர்ந்து இடைப்படுங்க. சத்தியத்தை கேட்கும் பொழுது சத்தியத்தில் ஆண்டவர் நாங்கள் பெற்றுக்கொண்டு சத்தியத்தில் வளரப்பட்டு எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் அப்படியாய் ஆசீர்வதியும் வார்த்தை கொண்டு வருகிற போதகரோடு கொண்டு தங்கி இருந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் மாறாத நாமத்தின் மூலம் வேண்டி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஜெபத்துக்கு நாங்கள் பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ராஜ்யம் வருவதாக. சித்தம் பரமண்டலத்தில் செய்கிறது போல பூமியிலும் செய்கிறது. அன்று ஆதாரத்தில் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எல்லாம் எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்பட்டாலும் சீரிலிருந்து ரசித்திருக்கிறது. ராஜ்யமும் வல்லமையும் மட்டுமே என்று நினைக்கிறோம். ஒவ்வொரு ஆமென்.
வாருங்கள் பிரியமானவர்களே, நின்ற வண்ணமாக நாம் வசனத்துக்கு நாம் கடந்து செல்வோம். இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 10 முடிய. எக்ஸோடஸ் chapter 2 verses 1 to 10. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 10 முடிய நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் தெரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தை யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 1 to 10 வரை. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமார்த்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதை தமக்கே தூரத்திலே நின்று கொண்டு இருந்தாள். அப்பொழுது பார்வோனுடைய குமார்த்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தார். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டார். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரிய பிள்ளைகளில் ஒன்று என்றார். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமார்த்தியை நோக்கி, உனக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரிய ஸ்திரீகளின் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றார். அதற்கு பார்வோனுடைய குமார்த்தி, அழைத்து கொண்டு வா என்றார். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தார். பார்வோனுடைய குமார்த்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றார். அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தார். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தின் இடத்தில் கொண்டு போய் விட்டார். அவளுக்கு ஒரு குமாரன் ஆனான். அவன் அவளை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவளுக்கு மோசே என்று பெயரிட்டார். கர்த்தர் தாமே வார்த்தையை ஆசீர்வதிப்பார். Good morning. Today's scripture reading is taken from the book of Exodus, chapter 2, verses 1 to 10. Now a man of the tribe of Levi married a Levite woman, and she became pregnant and gave birth to a son. When she saw that he was a fine child, she hid him for 3 months. But when she could hide him no longer, she got a papyrus basket for him and coated it with tar and pitch. Then she placed the child in it and put it among the nets along the bank of the Nile. His sister stood at a distance to see what would happen to him. Then Pharaoh's daughter went down to the Nile to bathe, and her attendants were walking along the river bank. She saw the basket among the reeds and sent her female slave to get it. She opened it and saw the baby. He was crying, and she felt sorry for him. This is one of the Hebrew babies, she said. Then his sister asked Pharaoh's daughter, shall I go and get one of the Hebrew women to nurse the baby for you? Yes, go, she answered. So the girl went and got the baby's mother. Pharaoh's daughter said to her, take this baby and nurse him for me, and I will pay you. So the woman took the baby and nursed him. When the child grew older, she took him to Pharaoh's daughter, and he became her son. She named him Moses, saying, I drew him out of the water. Amen. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அமர்ந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். Amen. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். Amen. அனைத்து தாய்மார்களுக்கு Amen. அன்னைய தின வாழ்த்துக்கள். ஹேப்பி மதர்ஸ் டே. அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கு, நீங்க ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் நம் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவதே
நன்மை கொடுத்து கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருவதற்கு நம்ம மத்தியில பாஸ்டர் ஜாய் பாண்டியன் இருக்கிறாங்க. நம்முடைய முன்னாள் ஊழியர். அல்லேலூயா. பல வருடம் நம்ம சபையில ஊழியம் செய்தவங்க, உங்களுக்கு நல்ல அறிமுகமானவங்க, உங்க மத்தியில இருந்தவங்க. அப்படியே கரவழி கொடுத்து நம்ம அழைப்போம். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, இந்த காலையிலே உங்கள் மத்தியிலே வந்து கர்த்தருடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தருக்கு நன்றியை செலுத்துகிறேன். அருமையான போதகர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கிருபை நிறைந்த தேவனே, ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வந்து இந்த ஓய்வு நாளில் உண்மை துதிக்கவும் போற்றவும் புகழவும் ஆராதிக்கவும் எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த வேளையிலே கர்த்தாவே, உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போதும் பரிசுத்த ஆவியானவர்களோடு இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தை நிமித்தமாக எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. உமக்குள்ளாக நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க, உண்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமென். கிறிஸ்து அருமையானவர்களே, இன்றைக்கு தாய்மார் தினமாக இருக்கிறது. டுடே இஸ் மதர்ஸ் டே, இன்டர்நேஷனல் மதர்ஸ் டே. ஐ விஷ் ஆல் மதர்ஸ் a very blessed happy மதர்ஸ் டே. எல்லா தாய்மாருக்கும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்தோஷமான தாய்மார் தினத்துக்கு வாழ்த்துதலை கூறுகிறேன். கிறிஸ்து கருமையானவர்களே, தாய்மார்கள் பிள்ளைகளுக்காக அநேக தியாகத்தை அவர்கள் செய்கிறார்கள். அவருடைய அன்போடு அவளை நடத்தி அவள் பல விதத்துல அந்த பிள்ளைகளை அவள் நல்ல பிள்ளைகளாக வளர்ந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக வளர்ந்து இப்படியாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அநேக அநேக முயற்சிகளை அவள் எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த முயற்சிகள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் வீணாக இதெல்லாம் என்ன ஆகாது, வீணாக போகாது. அதற்கேற்ற பலனை நிச்சயமாகவே கர்த்தர் என்ன பண்ணுவாரு, கொடுப்பார். அதுதான் கர்த்தரிடத்திலிருந்து தாய்மார்களுக்கு வருகிற ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட இந்த தாய்மார் தினத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைங்க தாய்மாரை கனப்படுத்துவாங்க. பூக்களை வாங்கி கொடுப்பாங்க, சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, அவங்களை எப்படி சந்தோஷப்படுத்தணும்னு சந்தோஷப்படுத்துவாங்க. சில பிள்ளைகள் மறந்தே போயிடுவாங்க. இன்னைக்கு தாய்மார் தினம் கூட அவங்க என்ன பண்ணிடுவாங்க, மறந்து போயிடுவாங்க. ஆனா எது இருந்தாலும் ஒரு நாள் மட்டும் நம்ம தாய்மாரை கனப்படுத்த கூடாது. ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன பண்ணணும், கனப்படுத்த வேண்டும். It's just not one day you honor the mother and father. You have to honor the mother and father always, not one day. Exodus 5th commandment says in 22, honor your father and your mother, and it carries a promise. உன் தகப்பனையும் தாயையும் கனப்படுத்துவாயாக, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்காக, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதற்காக ஒரு தாயையும் தகப்பனையும் என்ன பண்ணணும் போட்டிருக்கு, கனப்படுத்துவாயாக. பாருங்க, ஆண்டவர் ஒரு நாள் மட்டும் கனப்படுத்தணும்னு சொல்லல, எப்போதும் தாயும் தகப்பனையும் என்ன பண்ணணும், கனப்படுத்த வேண்டும். அது கூட ஒரு ஆசீர்வாதம் வருகிறது என்று கூறுகிறார். In Proverbs 23 from 22 to 20 to 22, if you read Proverbs 23 23-22வது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா, நீதிமொழிகள், உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிப்படி உன் தாய் வயது சென்ற போது அவளை அசட்டை பண்ணாதே. தாய் வயது சென்ற போது என்ன பண்ணாத, அசட்டை பண்ணாத. பெற்று வளர்த்து உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து உன்னை ஆளாக்கணும் யாரு, உன் தாயும் தகப்பனும். தகப்பனுக்கு செவிப்படி வயசான போது அவங்க எப்படியாவது போட்டோம் அவங்கள விட்டுறாத, அசட்டை பண்ணாத. இது யாருடைய கட்டளை, ஆண்டவர் சொல்ற கட்டளையா. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்கிற தேவனா இருக்கிறார். பார்க்கிறாரா இல்லையா, பார்க்கிறார். அது
கேட்ட ஆசீர்வாதத்தை தருகிறார். நீதிமொழிகள் 6:20-21-22 நீங்க பாத்தீங்கன்னா, என் மகனே உன் தகப்பன் கற்பனையை கைக்கொள், உன் தாயின் போதகத்தை வல்லாதே. தாய் பிள்ளைகளுக்கு என்ன பண்றாங்க? பால் ஊட்டும் போது, அவங்க சாப்பாடு ஊட்டும் போது, அவங்களை வளர்க்கும் போது போதிக்கிறார்கள், கர்த்தரை குறித்து போதிக்கிறார்கள். நல்ல வழக்கங்களை என்ன பண்றாங்க? அவங்க போதிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. தாயின் போதகத்தை தள்ளாதே, அவங்களை எப்போதும் இருதயத்தில் அணிந்து உன் கழுத்துல கட்டிக்குவான்னு சொல்றாரு. எப்போ அவங்க எங்க இருக்கணும்? அதெல்லாம் உள்ளத்துல இருக்கணும். கழுத்துல கட்டிக்கோ அப்படின்னு சொல்லும் போது ஞாபகமா நீ உண்மை உன் கூட்ட வச்சுக்கோ. அதை பார்க்கும் போதெல்லாம் உன் தாய் உனக்கு சொல்லி கொடுத்ததை நினைவு கூறு. உன் தாய் உனக்கு கட்டுப்படுத்த எல்லாவற்றையும் நீ என்ன பண்ண? நினைவு கூறு என்று சொல்கிறார். நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும். தப்பான வழியில போகாதபடி உன் தாயினுடைய போதம் உனக்கு என்ன கொடுக்கும்? அவனுடைய கட்டளை என்ன கொடுக்கும்? வழிகாட்டும், வழிகாட்டும். நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும். நீ தவறான இடத்துல போய் படுக்காதபடி, தீமையான காரியங்களை நீ செய்யாதபடி உன்னை அது என்ன பண்ணுமா? காத்து கொள்ளும், உன்னை காத்து கொள்ளும். நீ விழிக்கும் போது அது உன்னோடு சம்பாஷிக்கும். நீ கண் திறக்கும் போது உன் அம்மாவுடைய வார்த்தை, அவங்க கொடுத்த போதனை உன் கூட என்ன பண்ணும்? பேசும், உன் கூட பேசும். இதெல்லாம் செய்யாத, இப்படி பண்ணாத, இப்படி நடக்கணும், இன்னைக்கு வழியில நடக்கணும், இப்படி சோதனை வந்தா நம்ம அதுல விழுந்து போயிட. அப்படி அந்த வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள், தாய் அவளுக்கு கொடுத்த வார்த்தைகள் அவளோட என்ன பண்ணுமா? பேசும். அந்த காலத்துல பைபிள் அவங்களுக்கு இல்லைங்க, போதித்து தான் கொடுத்தார். அவங்க என்ன பண்ணாங்க? வாயில தான் என்ன பண்ணாங்க? போதித்தாங்க. இந்த பச்சை பிள்ளைங்க படிக்கிறதுக்கு இன்னைக்கு எல்லாமே இருக்கா இல்லையா? படிக்கிறதுக்கு எனக்கு இல்ல, தாய்மார் தான் வாயில தான் சொல்லி கொடுத்தாங்க எல்லாத்தையும். அதை எங்க வச்சுக்கிட்டாங்க? இருதயத்துல வைத்து கொண்டாங்க. கிறிஸ்து கர்மியாவே தேவ வசனத்தை பிள்ளைகள் இருதயத்திலே வைத்துக் கொள்ளும் போது பாவம் செய்யாதபடி அதை அவங்களை என்ன பண்ணுமா? அந்த வார்த்தைகள் காத்துக் கொள்கிறதாக இருக்கிறது. அதனால தகப்பன்மார் அவள் போதகத்தை தள்ளாமலும் அவளை எப்போதும் கனப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். தாய்மார் அநேக முயற்சி எடுக்கிறாங்க இல்ல, குடும்ப ஜெபம் வைக்கிறாங்க. சில தகப்பன்மார் ரொம்ப பிஸியா இருப்பாங்க, குடும்ப ஜெபம் வைப்பாங்க. அம்மா ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவங்க என்ன பண்ணுவாங்க? கூப்பிட்டு ஜெபம் பண்ணி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வைத்து தேவ வசனத்தை எல்லாம் என்ன பண்ணாங்க? போதித்து தேவ வசனத்தை. பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர வேண்டும் என்று அவ்வளவு அவர் அக்கறை இருந்ததுனால, தேவனுடைய பிள்ளைகளாக வளர வேண்டும் என்று அவள் அதிக வாஞ்சை கொண்டதுனால ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூப்பிட்டு வச்சு அவளுக்கு வேத வசனத்தை என்ன சொன்னாங்க? சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அவளோடு ஜெபித்தாங்க, குடும்பம் பண்ணாங்க. ஆவிக்குரிய ஜீவியத்துல பிள்ளைகள் வளர வேண்டும் என்று நம்ம கூட ஒரு பிள்ளைகள் தேசத்துல நல்ல குடிமக்களாக இருக்க வேண்டும் என்று நல்ல ஒழுக்கங்களை நாம் என்ன பண்றோம்? பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் எல்லா விதத்திலும் பிள்ளைகளுக்கு அவள் தியாகம் செய்து பள்ளியிலோ வீட்டிலோ சமுதாயத்திலோ எல்லாவற்றிலும் சிறந்தோங்கி இருக்க வேண்டும் என்று எல்லா முயற்சியும் எடுத்து அவளுக்கு உணவு உடை எல்லாத்தையும் பார்த்து எவ்வளவு தியாகத்தை தாய்மார்கள் செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனா சில பிள்ளைங்க என்ன பண்ணிடுறாங்க? நல்லா படிக்கிறது இல்லை, அப்படிதானே? அவ்வளவு முயற்சி இருக்காங்க. சில பிள்ளைங்க அப்படி கட்ட குமாரன் போல போய்விடுறாங்க. எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருந்தாலும் தாய் என்ன பண்றாங்க? நேசிக்கிறவங்களா இருக்கணும். நல்ல பிள்ளைகளோ, விழுது போன பிள்ளைகளோ, படிக்கிற பிள்ளைகளோ, படிக்காத பிள்ளைகளோ, எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருந்தாலும் ஒரு தாய் என்ன பண்ணுவாங்க? எல்லா பிள்ளைகளையும் என்ன பண்ணுவாங்க? நேசிக்கிறவங்களா இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை உன் தாய் மறந்து போனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஒருவேளை உன் தாய் உன்னை மறந்து போன, தாய் மறப்பாளோ கேட்கிறார், மறப்பாளோ? தாய் தன் கற்பத்திற்குள்ள மறப்பாளோ? மறக்க மாட்டா. மறந்து போனாலும் நான் உன்னை
நான் உன்னை மறக்க மாட்டேன். ஒருவேளை நீ ரொம்ப துயரத்துல இருக்கலாம். நான் ஒரு தாய் பிள்ளையை தேற்றுவது போல நான் உன்னை என்ன பண்ணுவேன், தேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். உன் பிள்ளை அழுதுட்டு வரும்போது யாருக்கும் ஓடி வரும், அம்மா கிட்ட ஓடி வந்து அவங்க அம்மா மடியில உட்கார்ந்து அந்த கண்ணீர்லாம் தொடச்சி அழாதே அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளைக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை தேற்றுவேன். தாய்மா பிள்ளைகளுக்கு அநேக காரியங்களை செய்கிறாங்க, குடும்பத்துல அநேக தியாகங்களை செய்யறாங்க. ஆனா நல்ல ஆவிக்குரிய தாய்மார்களுக்கு கூட போராட்டங்கள் வருமா வராது? உங்க நல்ல தாய்மார்களுக்கு ஒரு கஷ்டமும் வராதுன்னு சொல்லுவாங்களா? சொல்ல முடியுமா? போராட்டங்கள் இந்த உலகத்துல நமக்கு போராட்டங்கள் உண்டு. Even godly mothers face challenges in life. நிறைய சோதனைகள், நிறைய போராட்டங்கள் வாழ்க்கையில வரும். இன்றைக்கு நாம் கேட்ட இந்த பக்கத்துல மோசேயின் தாயை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவங்க பேரு அந்த இடத்துல போடப்படவில்லை. ஆனாலும் நீங்க வாசித்தீங்கன்னா எண்ணாகமத்துல அவர் பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறது. எண்ணாகமம் 26வது அதிகாரத்துல அவள் பெயர் யோசேபேத் என்று கூறப்பட்டிருக்கிறது. her name is யோசேபேத். அவங்க மோசேனுடைய தாயாராக இருக்கிறாங்க. அவங்க அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டம் வந்தது என்று பார்க்கிறோம். When she had a baby, there was a king proclaimed that all male children should be killed. அந்த கடந்த பிறந்த சமயத்துல அந்த பார்ப்பன் ஒரு கட்டளை போட்டான். ஏன்னா எபிரேயர் நிறைய பெருகிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிறக்கிற ஆண் குழந்தையெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டான், கொண்டு போட்டாங்க. Can you imagine how a mother would have felt? அந்த சூழ்நிலையில ஒரு தாய் எப்படி அவங்க மனது இருந்திருக்கும்னு நினைச்சு பாக்குறீங்களா? சுத்தி வேற அழுக சத்தம் பார்க்கிறாங்க. தாயும் தாக்கணும் ஒரு அழகான குழந்தை. The parents, the mother had a great love for the child. சின்ன குழந்தை, அது பார்த்து அழகான குழந்தை போட்டுக்கல, எபிரேயர்ல போட்டுருக்கு. விசுவாசத்தினால அந்த குழந்தை என்ன பண்ணாங்க, 3 மாதம் என்ன பண்ணாங்க, ஒழித்து வைத்தாங்க. ஆர்வம் கட்டளை கூட அவங்க பொருட்படுத்தாம ஒழித்து வைத்தாங்க என்று கூறப்பட்டிருக்கிறது. Their great faith in God. அவங்களுக்கு அந்த சூழ்நிலையிலும் அவங்களுக்கு என்ன இருந்தது, விசுவாசம், பெரிய விசுவாசம் இருந்தது. எபிரேயர் 11:23 அப்படி கூறப்பட்டிருக்கு. அவளுக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது. தேவன் இந்த குழந்தை என்ன பண்ணுவாரு, காத்துக்கொள்வார். தேவன் இந்த குழந்தையை காத்துக்கொள்வார் என்று விசுவாசம் அவங்களுக்கு இருந்தது. They trusted God and they were able to go against Pharaoh's command. பார்வோனின் சட்டத்துக்கு அவங்க என்ன பண்ணல, பயப்படாம தேவனை அவர்கள் நம்பினதுனால 3 மாசம் என்ன பண்ணாங்க, ஒழித்து வைத்தார்கள். 3 மாசம் என்ன பண்ணாங்க, ஒழித்து வைத்தாங்க. Because they had great faith. Hebrews 11:3 says, விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கும் பயப்படாமல் 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். பயப்படாத. அப்புறம் 3 மாசத்துக்கு பிறகு என்ன பண்ண முடியல, ஒழித்து வைக்க முடியல. உள்ளோடைய சத்தம் பெருசா வந்திருக்கும், ஒழித்து வைக்க முடியல. But by faith they committed the little baby into the care of God. யார் கையில கொடுத்துட்டாங்க, இப்போ தேவனுடைய கையில. 3 மாதம் நான் இந்த பிள்ளைக்கு எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டுமோ நான் பாதுகாப்பேன். நீ என் கையிலப்பா, உங்க கையில அந்த குழந்தைய கொடுக்கிறேன். They committed the child in faith, that the little baby, to the care of God. They had great faith. God will take care. They give it to the Lord. So what did she do?
When they could not no longer hide the baby, Jezebel placed them in a basket. ஒரு நாணல் கூடையில வச்சு அந்த பிள்ளைய எங்க கொண்டு போய் விட்டாங்க? ஆத்துல கொண்டு போய் நல்லா கீழெல்லாம் போட்டு அந்த கூடையில வைத்து ஆத்துல வச்சு, ஆண்டவரே உங்க கரத்துல இந்த குழந்தைய உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன், நீங்க பார்க்கோங்க. அப்புறம் அவங்க sister was watching over, அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. And then she also could not do anything to protect because they committed the child to the Lord. Jezebel trusted the Lord for the safekeeping of the child. யாரை நம்பினாங்க? தேவனை தான் நம்பினாங்க. தேவனை தான் ஆண்டவர் தான் பாதுகாத்துக் கொள்வார். Later when the princess came to the river, she found the baby beyond. அந்த ராஜஸ்திரீ வரும்போது இந்த குழந்தைய பார்த்துட்டு அங்க மன உருக்கம் வருது. மனுஷ தயவு கொடுக்கிறவர் யாரு? மனுஷ தயவு கொடுக்கிறவர் யாரு? மனுஷ தயவு கொடுக்கிறவரு தேவர். எல்லா சூழ்நிலை நம்ம சொல்லுங்க, இதை செஞ்சாங்க, எனக்கு அதை செஞ்சாங்க, கஷ்டத்துல அந்த தயவை அங்க அனுப்புறவரே யாரு? God is the Lord God. When we commit our life, everything to the Lord, in every situation, He sends the help through people, through means. Everything comes from whom? From God. Allah ஆண்டவருக்குள்ள தான் வருது. She found the baby. She took pity. Miriam went and offered that I get a nurse for the baby. இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு ஒரு தாயை நான் ஒழுங்குபடுறேன்னு சொல்லி அந்த பிள்ளையை எடுத்துட்டு வந்து யார்கிட்ட கொண்டு வந்து விட்டா? தாயிடத்திலேயே சொல்லுவோம். God's hand was there. Moses was God's child. God had a purpose in his life. When he committed to the Lord, his purpose will be fulfilled. But for a short time, Miriam had a purpose. God had a plan that Miriam should take care of the. ஆண்டவருக்கு அந்த பிள்ளையின் வாழ்க்கையில ஒரு திட்டம் இருந்துச்சு. கொஞ்சம் காலம் தாயின் பராமரிப்புல அந்த பிள்ளை வளர்க்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். தண்ணீர போட்ட போதும் மறுபடியும் யாக்கெல்லாம் கடந்து விட்டாரு, அந்த தாயின் இடத்திலே கொண்டு வந்து கொடுத்தார். யோசிப்பாக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்து போவாங்க. She got the baby back in her hand. She taught them the faith. பார்த்தீங்கன்னா அந்த மோசைக்கு அவங்களுக்கு எதிரே அங்க தெரியும், அவங்க ஆண்டவர் யார் என்று தெரியும். அவருக்கு அவர் ஒரு வைராக்கியமாக இருந்து அதனால தான் துரத்தப்பட்டான் என்று கூட தெரியும். அப்ப அந்த தாய் அந்த சின்ன வயசுல அவன் கையில கொடுக்கும் போது யாரை குறித்து போதித்தாங்க? தேவனை குறித்து, தேவனுடைய வார்த்தையை போதித்தாங்க. ஆண்டவர் மறுபடியுமாக அந்த தாயத்தை கொடுத்தாரு. அந்த ஆண்டவருக்குரிய ஆவிக்குரிய ஜீவித்தில் அந்த குழந்தைய every child, God has a purpose and a plan for everyone. And God has placed the children in our hand. We need to trust Him in all circumstances and to bring them up to the glory of God. எந்த சூழ்நிலை இருந்தாலும் கிறிஸ்து கருணையானவரே, யோசேப்பே தேவனை நம்பினவளாக இருந்தார். இதுக்கு கூட கிறிஸ்து கருணையானவரே, நம்முடைய சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வருகிறது, கஷ்டங்கள் யார் விசுவாசிக்கிறோம், யாரை உறுதியாக பற்றி கொள்கிறோம். பிள்ளைகள் வாழ்க்கையில போராட்டம் இருந்தா அவளுக்காக யாருக்குள்ள நம்ம போகிறவர்களாக நம்மளால செய்ய முடியாதது யாரால செய்ய முடியும்? யாரால செய்ய முடியும்? தேவனால செய்ய முடியும். மனிதனால் செய்ய முடியாதது தேவனால் செய்ய முடியும். அன்றைக்கு அந்த குழந்தைய அந்த தாயால காப்பாற்ற முடியல. காப்பாற்றுனது யாரு? தேவன். கிறிஸ்து கன்னியார்களே, many mothers were going through difficult times. தனித்த தாய்மார்களா இருக்கலாம், ஒரு உதவியும் இல்லாம இருக்கலாம்.
பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையா இருக்கலாம். பிள்ளைகளால கைவிடப்பட்ட தாய்மார்களாக, ஆனாலும் கர்த்தரை நம்பும் போது கர்த்தர் அவளை என்ன பண்ணுவாரு? திருச்சபைக்கும் ஒரு பங்கு இருக்கு, இருக்கா இல்லையா? திருச்சபைக்கும் ஒரு பங்கு இருக்கு. தனித்த தாய்மார்கள், கைவிடப்பட்ட தாய்மார்கள், உபத்திரத்தில் இருக்கிற தாய்மாரை குறித்த கரிசனை யாருக்கு இருக்கணும்? நமக்கும். அந்த அந்த ராஜாத்திக்கு உள்ளத்துல என்ன வந்துச்சு? ஒரு கரிசனை வந்ததா இல்லையா? இந்த குழந்தைய பார். நமக்கும் இந்த காலங்கள்ல அந்த கரிசனை என்ன ஆகணும்? சரிங்களா? இவ்வளோ தாய்மார்கள், நிறைய தாய்மார்கள் நல்லா இருக்கலாம், நல்ல கணவர்கள், அவருக்கு நல்ல உதவி செய்யறாங்க, எல்லாம் நல்லா இருக்கலாம். நான் எத்தனையோ தாய்மார்கள் உபத்திரத்திலையும் வேதனையிலும் அதுக்காக ஜெபிக்கலாம், உற்சாகப்படுத்தலாம், வேண்டிய உதவி என்ன பண்ணலாம். இதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் அவருக்கு பிரியமான ஒரு காரியமாக, ஆண்டவருக்கு பிரியமான காரியமாக. இந்த நாள்ல தாய்மார்க்கு, தகப்பன்மார்க்கு தங்கள் குழந்தைகளை குறித்து அதிக கவலை இருக்கா இல்லையா? இந்த காலம் எப்படி இருக்கு? இருந்து போன காலமாக இருக்கு. பிள்ளைங்க பள்ளிக்கு போக முடியல, சண்டே ஸ்கூலுக்கு போக முடியல, சரிங்களா? அவங்களுக்கும் கூட ஒரு மன அழுத்தத்துல இருக்கிற காலமாக, ஒரு இருள் சூழ்ந்த காலமாக இருக்கு. இந்த காலத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த காலத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும்? அன்றைக்கு யோசேப்பு கர்த்தரை முழுமையாக நம்பி குழந்தை ஒழித்து வைத்தாங்க. கர்த்தருடைய காலத்துல ஒப்பு கொடுத்தாங்க. நிச்சயமா அதிகமாக அந்த குழந்தைக்காக ஜெயித்திருப்பாங்களா இல்லையா? இந்த காலத்திலும் கூட கிறிஸ்து கருமையானது வேதம் சொல்லுது. ஆபத்து 3:5-6 இந்த உலகம் அது பாவத்தை என்ன முடியலையா? மூட முடியல. ஒரு பெண் கற்பவதி ஆகும்போது அந்த அந்த வயிற்றை மூட முடியுமா? முடியாது. இந்த உலகம் அதுல சிந்துன அந்த ரத்தத்தை இன்னும் அதனால என்ன பண்ண முடியல? மூட முடியல. அதனால கர்த்தர் எப்படி வர்றார்? கோபமாக புறப்பட்டு வருகிறவராக இருக்கிறார். ஆபத்து 3 கோபமா புறப்பட்டு வந்துட்டு இருக்காரு. சினம் கடந்து போகும் மட்டும் அவர் என்ன சொல்றாரு? உன் அறையில போய் உங்க கதவை என்ன பண்ணிக்கோ, என் ஜனமே, உன் அறையில போய் உன் கதவை பூட்டிக்கோ. இந்த காலம் அப்படித்தான் இருக்கு. அறையில போய் பூட்டிக் கொள்கிற காலமாக இருக்கு, தனிமைப்படுத்தப்படுகிற காலமாக இருக்கு. நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பெரிய வெட்டுக்களி வந்து தேசத்தையே பாழாக்குச்சு. ஆலயத்துல கூட பலி செலுத்த முடியல. அங்க இருந்த சந்தோஷம்லாம் போயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, தேவன் இரக்கமும் மர உருக்கமும் நீடிய பொறுமை உள்ளவர். நீ போய் உபவாச நாளை கூட்டு ஜெபம் பண்ணு. உன் வஸ்திரத்துல உன் இருதயத்தை கிழித்து கர்த்தர்கிட்ட. கிறிஸ்து கருணானவர் இந்த காலம் அதிகமாக இந்த ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி செபிக்கிற காலமாக, சினம் கடந்து போக மட்டும் கர்த்தருக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அன்றைக்கு நம்ம எவ்வளோ செய்யறோம் பாதுகாப்புக்காக. ஆனா கடைசியில யார் கையில தான் நம்ம ஒப்பு கொடுக்கிறோம்? ஆண்டவருடைய கையில தான் ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாசத்தை ஜெபிக்கும் போது நம்முடைய இருதயத்தை குளிக்க வேண்டும், நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். நம்ம பாவம் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம பாவம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. நமக்கு பாவம் இல்லை என்போமா நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஆனா நம்ம பாவத்தை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயம் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட ஜெபிக்க வரும்போது எப்படி வரணும்? பாவத்தோடு அவர்கிட்ட வந்தா
ஜபத்தை கேட்க ஜபம் தாழ்த்தி நம்முடைய பாவத்தை அறிக்கணும். உலகத்தின் பாவத்தை பார்க்கறதுக்கு முன்னால, சபையின் பாவத்தை பார்க்கறதுக்கு முன்னால, மற்றவருடைய பாவத்தை பார்க்கறதுக்கு முன்னால யாருடைய பாவத்தை பார்க்க வேண்டும்? நம்முடைய பாவத்தை பார்க்க. எல்லாரோடும் நான் சரியா இருக்கிறேன்னா பரவாயில்ல, இல்லை நான் சொல்ல நீ காணிக்கை கொண்டு முன்னால எல்லாத்தோட என்ன இது பரவாயில்ல. நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் இறுதி எப்படி இருக்கணும்? அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த ஜெபம் ஒவ்வொருவரும் அப்படியாக இருக்க வேண்டும். எந்த சமயத்துல ஆண்டவருடைய பிரசனத்துல வந்தாலும் கூட கரங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். இறுதி எப்படி இருக்கணும்? மாசில்லாததா இருக்க வேண்டும். அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டதா இருக்க வேண்டும். கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான். யாருடைய சமூகத்தில் வர முடியும்? அவருடைய சமூகத்தில் வருவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக இருக்கிறது. நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்கல்ல, மக்களிலே பங்கு பெற வந்திருக்கிறோம். எப்படியாக வந்திருக்கோம்? அப்படியே அங்கிருந்து காலையில் இருந்து தேடி வந்துட்டோமா? அல்லது என்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து சுத்தீரத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கோம். சுத்தீரத்தோடு நம்முடைய சமூகத்தில் வரும்போது நம்முடைய ஆராதனை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பாவத்தோடு வந்து நம்ம நின்றுட்டு ஆண்டவர் எவ்வளவுதான் ஆராதித்தாலும் அந்த ஆராதனை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? ஏற்றுக்கொள்ள. இந்த காலங்கள் ஜெபிக்கிற காலமாக இருக்கிறது. ஜெபிக்கிற காலமாக இருக்கிறது. நம்மை தாழ்த்துகிற காலமாக இருக்கிறது. நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய குடும்பத்தின் பாவத்துக்காக, நம்முடைய சபையின் பாவத்துக்காக, நம்முடைய தேசத்தின் பாவத்துக்காக நம்ம என்ன பண்ண இருதயத்தை கிழித்து ஜெபிக்கிற காலமாக இருக்கிறது. கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்கிற காலமாக இருக்கிறது. தேவனே, உமக்கு விரோதமாகவே பாவம் செய்தோம். ஆண்டவரே, எங்களை நன்மைங்க, எங்க தேசத்துக்கு சேமத்தை அனுப்புங்க ஆண்டவரே. விசுவாசம் இந்த ஜெபத்துல காணப்படும். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வா. யோவேல் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு இறங்கி பின்மாறியும் முன்மாறியும் பின்மாறியும் குத்துவேன்னு சொல்றாரு. அப்போ வயல்கள் எல்லாம் சொல்லிட்டு வரும் என்று சொல்றாரு. When you cry, when you repent of your own sin, of your family sin, of the church sin, of the sin of your community, of your nation, truly repent and come before the Lord. Lord says He's a compassionate God. He will come. He will heal. He will restore. தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். தேசமே பயப்படாது, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கிறிஸ்து கருமையானவர். அன்றைக்கு எசேபேத்தினுடைய விசுவாசம் கர்த்தர் மேலே இருந்தது. சூழ்நிலை மாறின போதும் கர்த்தரை உறுதியாக தன்னுடைய பிரச்சனை, குழந்தைக்கு வந்த பிரச்சனை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கும் நமக்கும் சோதனையின் காலம் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை குறித்த எதிர்காலம் நமக்கு எப்படி இருக்கு? ஒரு பயமாக கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி, ஒவ்வொருவரும் நம்மை தாழ்த்தி, ஒவ்வொரு முறையும் நாம் வரும்போது, ஜெபத்துக்கு வரும்போது, ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு வரும்போது இருதயத்தோடு வரும். கர்த்தருடைய மகிமை அங்கே நாமோ கடந்து கர்த்தருடைய காரியத்தை செய்வார். பின்மாரியை ஊற்றுவார், எழுப்புதலை அனுப்புவார். தேசம் கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அன்றைக்கு யோசேபாத்துக்கு அந்த மகிமையான அற்புதமான காரியத்தை செய்த அந்த தேவன் அவர் என்றும் 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 மாறாதவராக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் வல்லமையான காரியத்தை என்ன பண்ணுவாரு? செய்வார். பிள்ளைகளை அவர் பார்த்துக் கொள்வார்.
வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அவர் சொல்றார், கொஞ்சம் காலம் சீனம் கடந்து போக மாட்டோம், ஒழிஞ்சுக்கிறோம் சொல்றல. நீங்கள் அவங்களுடைய பாதத்தில் காப்பது சிவமன் அவரிக்கை செய், கர்த்தர் அற்புதம் செய்வார், கர்த்தர் இரக்கம் உள்ளவர், தேசத்தை கலாச்சித்தார். பிள்ளைகள் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். விசுவாசத்தோடு நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுப்போம். இதற்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு வாழ்க்கையில் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ நிச்சயமாக அதை என்ன பண்ணுவாரு, மோசே வாழ்க்கையை நிறைவேற்றினான். தாய்மார்களை கலங்காதீங்க, அவங்களுக்கு நீங்க செய்ய வேண்டியதை செய்து உங்களுக்காக செய்து ஆண்டுடைய பாதத்தில் காத்துண்டு தேடி எல்லாவற்றையும் கர்த்தர் ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். ஏனென்றால் கர்த்தர் நம்ம எல்லாரையும் நேசிக்கிற தேவனாக, உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்றேன், நீ என்னுடையவன். யாரே? தாய் தன் பிள்ளைக்கு இறந்ததற்கு மேல கர்த்தர் நமக்கு இறங்குவார், நம்மை காத்து தப்பார். முழுமையாக கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். தேச சட்ட திட்டங்களுக்கு ஒப்பு கொடுப்போம், ஆலய சட்ட திட்டங்களுக்கு ஒப்பு கொடுப்போம், குடும்பத்தின் சட்ட திட்டங்களுக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய காரியத்தை எங்கள் அன்புள்ள ஆண்டவர், பெரிய ஒரு சுவாமி, உமக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை. பாதுகாத்தாக நீ நினைத்தது அது நிறைவேறும் ஆண்டவர், நீ சொன்னது அது நடக்கும் ஆண்டவர். ஒருவரும் அதை மாற்ற முடியாது. ஆனாலும் நம்மிடத்தில் இறங்கி உங்களை தாழ்த்தும் போது நீர் எங்களுக்கு இறங்குகிறவராய் இருக்கிறேன், அதிசயங்கள் செய்கிறவராய் இருக்கிறேன், இதை நாமத்தை மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறேன். கர்த்தாவே, எப்போதும் விசுவாசத்தோடு உடைய சமூகத்தில் இருக்க, தாழ்மையோடு உடைய சமூகத்தில் இருக்க, எதிர்பார்த்தலோடு உடைய சமூகத்தில் இருக்க உதவி செய்யப்பா. ஆசீர்வதிங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. உமக்கே புதிய மகிமை செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எல்லா தாய்மார்களையும் ஆசீர்வதிங்கப்பா. எந்த நிலையிலிருந்தாலும் ஆசீர்வதிங்க. அவங்க பயத்தெல்லாம் எடுத்து போடுங்கப்பா. உண்மையான தங்கள் நம்பிக்கையை வைத்து என்னுடைய எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலெல்லாம் காத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. தாய்மார்களை ஆசீர்வதிங்க, தாப்பன்மார்களை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, திருச்சபையை ஆசீர்வதித்து இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக செய்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமதாப்பன். ஆமென். வரும் பிரியமானவர்களே, நாம் திருவருளுக்கு நாம் ஆயுதப்படுத்துவோம். உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள், எங்கள் இதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்ய செலுத்துகிறோம். அப்படி செய்வது தகுதி நீதியாக இருக்கிறது. கர்த்தாவை, பரிசுத்த பிதாவை, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் இக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷத்தை காரணமாக இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரம சமயத்தோடும் நாங்கள் ஒரு மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேம்படுத்தி எல்லாரும் சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, பரிசுத்த 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 வானமும் பூமியும் மகிமையாக
உன்னதமானவராகிய தேவனுக்கு மகிமையுண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். சபையார் ஜெப நிலையிலே இருப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உருக்கமாய் இறங்கி உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக்கொள்ளும்படி அவரை தந்தருளீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போன்றதுமான பலியை செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அறிகிறேன். இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டறி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கும் போது அவர் மூலமாய் தெய்வ சுவாபத்துக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்துள்ள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, உங்கள் வாங்கி குசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராவோஜனம் பண்ணின பின்பு ஒரு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவனுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுள்ளம் கட்டினார். அதை ஆற்றில் இருக்கிற ஜனத்தை நாம் தெரிந்து சொல்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீரை நம்பி நாங்கள் இந்த பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்திலே நம்பி சேர்கிறோம். உங்களுடைய மேசையின் கீழும் துணிக்கைகளாகவும் உறுப்பிக்கொள்ள நாங்கள் பார்க்கிறதல்ல. ஆகிலும் தேவரே, எப்பொழுதும் இரக்கம் செய்ய தவறாத ஆண்டவராக இருக்கிறேன். ஆன தன்மையினால் காருண்ய கர்த்தாவே, உங்கள் அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவியத்தால் நாங்கள் நிரப்பப்படவும், அவருடைய சாணியில் நாங்கள் வளரவும், அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்பொழுதும் வாசமாயிருப்பதற்கும் ஏற்ற விதமாய் இந்த பரிசுத்த நாட்களில் பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்ததும். ஆமென். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதை வாட்டுவிட்டே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதை வாட்டுவிட்டே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதை வாட்டுவிட்டே இந்த சமாதானத்தை தாரும். ஆமென். பிரியமானவர்களே, தேர்தல் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறார்.
அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள் பிரியமானவர்களே, அந்த இறுதி பாடலை பாடுவோம். பாடுகிற வழியில நீங்க காணிக்க போட்டீங்க. இறுதி பாடலை பாடி நாம் ஜெபித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். 257வது பாடல் 257. இந்த நன்முள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனின் பூமியில் அறிந்தேன். உயிர் தந்த தெய்வமே, ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த ஆண்டவரே, இந்த அருமையானது காலை வேளையில கர்த்தர் நித்தமாக எங்களை நடத்துவதற்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, இந்த திருவிழாவின் மூலமாக கர்த்தர் மத்தியில் இடைப்பட்டதுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதியோ. இந்த அந்நியத்திற்கு அன்று தகப்பனே, இந்த மாதத்தை அன்று தகப்பனே, உம்முடைய நன்மையிலும் நாங்கள் வசனத்தை கேட்ட பிரகாரம் ஆண்டவரே இந்த சத்தியத்துக்கு நாங்கள் ஒப்புவிடுச்சு இந்த நாள் முழுவதிலும் தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தாவே உம்மை நினைவு கூர்ந்து உம்மோடு நினைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாக இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்ய வார்த்தை கொண்டது போதகருக்காக நன்றி. போதகரின் கர்த்தர் ஆசீர்வதியும் என்னுடைய குடும்பத்தார்கள் யாவும் நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். என்னுடைய ஊழிய காரியங்களிலும் கர்த்தர் நம்முடைய கரநீட்டி தொற்று ஆசீர்வித்து பலப்படுத்துவீராக என்று ஒப்புக்கொண்டிருக்கிறோம். வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க. இப்படி கிருபை பாராட்டி ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தி நன்மையிலும் கிருபையிலும் நடத்துவீராக என்று சொல்லி வராத இயேசுவின் நாமத்தின் மூலம் வேண்டி ஒப்புக்கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். நீங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் செய்த சகல கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக.